என்னுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரத்தில் ஒரு சிறிய ஒரு கிளிப்பிங்கை நான் பார்த்தேன். அதை பார்த்த பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதில் சொல்லப்பட்ட காரியம் மிகவும் என்னை தாக்கினது. காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல என்பதற்கு நிரூபணமாக வேதத்திலிருந்து ஒரு 3 வசனத்தை கோட் பண்ணி ஒரு விவாத மேடை, ஒரு பக்கத்தில் கிறிஸ்தவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கத்தில் மற்ற மதத்தினர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற மதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த 3 வசனத்தையும் கோட் பண்ணி இதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல என்று சொன்னார்கள், நிரூபித்தார்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர், இங்கிலீஷில் கொடுக்குற மெசேஜ் கொடுக்குறவர், பழைய நாட்களில் அவருடைய செய்திகளை கேட்கும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அந்த வேதத்தின் பைபிள் அந்த ஸ்காலர் என்று சொல்லலாம், அவர்கள் இதை பார்த்து அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை என்பது போல அந்த ஒரு வீடியோ இருந்தது. அவர்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக இந்த பகுதியை நாம் இந்த நாளில் காண்பதற்காக அல்ல, நீங்களும் நானும் தேவனை எந்த அளவுக்கு நாம் உறுதியுள்ளவர்களாக நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் மறந்து போகக்கூடாது. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் அநேக விஷயங்கள் இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல என்பதற்கு என்ன செய்கிறார்கள், சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கள் கடவுளும் தான் இது செய்யுது, உங்கள் கடவுள் மாத்திரம் அல்ல, எங்கள் கடவுளும் நல்லது செய்யுது என்று பல பேர் நமக்கு சொல்லுவார்கள். இங்கே போய் பாருங்களேன், அந்த இடத்துல போய் பாருங்களேன் என்று நமக்கு சொல்லுகிறவர்கள் உண்டு. காரணம் என்னவென்றால், தெய்வத்தை நம்புகிறதனை அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் காரணம். அநேக கிறிஸ்தவர்கள் கூட மற்ற இடங்களில் சென்று என்ன செய்கிறார்கள், சுகத்திற்காக போகிறதை நாம் பார்க்கிறோம். மற்ற மதங்களிலே நம்பிக்கையுள்ளவர்களிடத்திலே சென்று என்ன செய்கிறார்கள், என்னென்னமோ காரியங்களை செய்து வருகிறதை, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களே அதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், அவர்களுடைய அடிப்படை நம்பிக்கை என்ன இல்லைங்க, உறுதியுள்ளவர்களாக இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்திலே நான் என்ன செய்தேன், வந்துட்டேன், நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தனால இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அல்லது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அதன் பின்பு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் மாற்றத்தை கொண்டு வரலை, ஆகவே நான் இங்கே போனேன் என்று சொல்ல பல காரணங்களை சொல்லலாம். ஆனால் நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் எந்த விதமான சூழ்நிலையிலும் தேவனை உறுதியுள்ளவர்களாக நாம் என்ன செய்யணும், பற்றி கொள்ள வேண்டும். ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஸ்தேவான் எப்படியாக தேவன் மேலே, கிறிஸ்துவின் மேலே வாஞ்சையுள்ளவராக உறுதியுள்ளவர்களாக இருந்தார் என்றால், அவர் கல்லெடுத்து கொல்றதுக்கு முன்னாடி கேட்கிறாங்க, இன்றைக்கு நீ இயேசுவை மறுதலிக்கிறாயா என்று கேட்கிறார்கள். இந்த நிமிஷம் விட்டு நான் உன்னை உயிரோடு விட்டுறேன்னு சொல்கிறாங்க. அல்ல, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான இரட்சகர் என்று உரக்க சத்தமாய் சொன்னது நிமித்தமாக ஸ்தேவானை கல்லெறிந்து அந்த இடத்துல கொன்று போட்டார்கள் என்று பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கிற அநேக சீஷர்கள் என்ன செய்தார்கள், கிறிஸ்துவுக்காக உறுதியுள்ளவர்களாக நின்றதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், அவர்களுடைய அடிப்படை, அவர்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தினுடைய அடிப்படை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து போகிறது. எல்லாருக்கும் சரியாக இருக்குது என்று சொல்ல முடியாது. இங்கே நின்று பேசுகிற எனக்கு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அநேக பாடுகளூடாக தான் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பாடுகள் நமக்கு உண்டு, இதில் எந்த மாற்றம் கிடையாது. இல்லை என்று சொல்லுவேன் என்றால் நான் பொய்யனாக இருக்கிறேன். இந்த சரீரத்தில் பாடுகள் இல்லை நமக்கு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனாலே எல்லாம் நல்லா மாறிவிடும் என்று நான் உபதேசம் பண்ணுவேன் என்றால் நிச்சயமாக நான் வேதத்தின் அடிப்படையில் பொய்யனாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லி போன வார்த்தை என்னங்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று தான் சொல்லி போனாரே அன்றி இல்லை என்று ஆண்டவர் சொல்ல. இந்த சரீரத்தில், இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நிச்சயமாக நமக்கு பாடுகள் உண்டு. ஆனால் ஒன்று, நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும், வசனத்தை முடிங்க, நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும், ஹல்லேலூயா, அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எனக்குள்ள இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அநேக இடத்துல நமக்கு என்ன செய்கிறார், ஆறுதலாக பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று. ஏனென்றால் கிறிஸ்துவை நாம் விடக்கூடிய, தேவனை நாம் விட்டுவிடக்கூடிய
தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய செயல்கள் இந்த பூமியில் அதிகமாக நடக்கும். பிசாசனுடைய பெரிய ஒரு தந்திரம் என்ன தெரியுங்களா? பிசாசனுடைய பெரிய ஒரு தந்திரம், உங்களை நீ இதை செய்யாத என்று சொல்ல மாட்டேன். இதை நீ செய்யக்கூடாது, நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ கோயிலுக்கு போகக்கூடாது, நீ கடவுளை தேடக்கூடாது, வேதத்தை வாசிக்கக்கூடாது, செபிக்கக்கூடாது என்று அவன் சொல்ல மாட்டான். அவன் செய்வதெல்லாம் என்ன தெரியுங்களா? நமக்கு அநேக பாடுகளை கொடுத்து, அநேக பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வர வைத்து, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள் எல்லாவற்றையும் என்ன செய்தோம்? யோசிச்சு 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 என்ன செய்ய? கவலையாக நம்ம உட்கார்ந்துருக்கணும். அதுதான் உனக்கு தேவை. கவலையாக நாம் உட்கார்ந்து விடுவோம் என்றால் கடவுளை தேடுகிறதை விட்டு விடுவோம். கவலையாய் நாம் உட்கார்ந்து கொண்டிருப்போம் என்றால் தேவனுடைய சத்தியத்தை பின்பற்றுகிறதை நாம் விட்டு விடுவோம். ஒரு பிரச்சனை நடக்குதா, முடிந்து அதை எப்படி முடிப்பது என்று நாம் பார்த்து அதன் அடுத்து நம் தேவனை தேடுகிறதில் நாம் மும்முரம் காட்டுகிறவர்களாக இருக்கணும். ஆனால் அதிலேயே தோய்ந்து போய் பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் அதிலே உட்கார்ந்திருப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவனிடத்தில் நாம் சேர முடியாது. இந்த கவலையை நமக்கு என்ன செய்தோம்? பெரிய நோயாய் மாறி கடவுளை விட்டு, தெய்வத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக நம்மை மாற்றிவிடும். ஆகவேதான் வேதத்தில் ஆண்டவர் சொல்லுவார், கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை உங்களால் கூட்ட முடியுமா? முடியாதே. கவலைப்படுகிறதுனால் ஒரு முழத்தை உங்களால் குறைக்க முடியுமா? முடியாது. காரணம் என்னவென்றால் கவலை என்பது மனுஷனை தெய்வத்தை விட்டு நம்மை வழிவிலக பண்ணுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நம் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். பாடுகளோடு கூட நாம் என்ன செய்யணும்? பாடுகள் இருந்தாலும், எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், நன்மைகள் நம்மை சுற்றி இருந்தாலும், சமாதானம் உள்ள ஒரு நிலை நமக்கு இருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை நாம் என்ன செய்யணும்? தெய்வத்தை விட்டுவிடாமல் அவரை பற்றி கொள்கிற ஒரு இருதயம் உடையவர்களாக நீங்கள் நான் இருக்கணும். அவரை அப்படி செய்கிறவர்கள் தான் இயேசுவின் சீஷர்களை அன்றி மற்றபடி அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தேவன் எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்தை விசுவாசிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை இந்த உலகத்திலே நமக்கு அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காம போகலாம், வராமல் போகலாம், அல்லது தள்ளி போகலாம், தாமதமாகலாம், என்ன வேணா ஆகலாம். ஆனால் கிறிஸ்துவின் நாளிலே நீங்களும் நானும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக, சந்தோஷமுடையவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்றால் இந்த பாடுகளை சகிக்கக்கூடிய பலனை தெய்வம் உங்களுக்கு எனக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நாம் கடந்து செல்லும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆகவேதான் சங்கீதத்தில் வாசிக்கிற, உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். சேனையை விட்டுட்டு ஓட மாட்டேன், சேனையை தாண்டி போக மாட்டேன் இல்லை, சேனைக்குள்ளே பாய்ந்து அந்த சேனை என்ன செய்வேன்? மடங்கடிப்பேன் என்று அந்த வீரன் சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். அதை போலவே நீங்களும் நானும் பாடுகளை கண்டு அஞ்சாதபடி அதன் ஊடாக கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை தேவன் நமக்கு கொண்டு வருவார். உறுதியுள்ளவர்களாக நீங்களே நான் நிற்க முடியும். தொடர்ந்து வசனங்களை நாம் கவனிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படி என்ன வசனத்தை சொன்னாங்க? அப்படி என்ன வசனத்தை சொன்னதுனாலே அந்த கிறிஸ்தவ நடுநடுங்கி போனார், பதில் சொல்ல முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நிறைவேற்றாதிருப்பாரா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம் ஓசியா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்களேன். ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 11:9 11:9 ஓசியா. போதும். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல தேவனாக இருக்கிறேன். இந்த ரெண்டு வசனத்தில் நாம் கவனிக்கும் பொழுது நான் ஒரு மனுஷன் அல்ல, தேவன் ஒரு மனிதன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. என்னாகமத்திலே ஓசியாவிலே வாசிக்கிறோம், நான் மனுஷன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. நான் தேவனாக இருக்கிறேன்.
சரி, இந்த 2 வசனமும் என்ன செய்கிறது? கடவுள் தெய்வம் தெய்வம்தான், அவர் மனுஷனாக முடியாது, நான் மனுஷன் கிடையாது என்று அவர் வாயினாலே சொல்லியிருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். கடவுள் தன்னை தெய்வம் மனுஷன் அல்ல என்று சொல்லியிருக்க, புதிய ஏற்பாட்டிலே மனிதனாக வந்த ஒரு மனிதன் எப்படி கடவுளாக முடியும்? மல்கியா 3:6 நான் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறாரே, அப்போ கடவுள் எப்படி மாற முடியும்? மனுஷனாய் வந்த ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர் எப்படி தெய்வமாக முடியும் என்று, தெய்வம் அல்ல என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு அங்கு சொல்லி போனார். இதற்கு மாறாக அந்த கிறிஸ்தவரால் எந்த பதிலும் சொல்ல முடியல. அது பெரிய ஒரு காங்கிரிகேஷன், அது பெரிய ஒரு ஜனக்கூட்டம் நிறைந்திருக்கிற ஒரு இடம். அது அங்கே விவாதம் நடக்குது. ஏனென்றால் சத்திய வேதத்தை குறித்தும் அங்கே குரானை குறித்தும் என்ன செய்ய மாறி மாறி பேசிக்கொண்டு இருக்கிற இடத்துல இந்த வசனத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வசனத்தை நம்ம இடத்துல சொல்லுவாங்கன்னா, ஆமாதானே, ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற என்னாகமத்திலே பொய் சொல்ல நான் ஒரு மனுஷன் அல்ல, நான் மனிதன் கிடையாது என்று சொல்லியிருக்கிறாரே. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து இயேசு கிறிஸ்து எப்படி தெய்வமாக முடியும் என்று ஒரு கேள்வி நமக்கு ஏற்படலாம். ஓசியாவிலே வாசிக்கிறது போல நான் மனுஷன் அல்ல, ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல என்று சொல்லுகிறாரே. அப்படி என்றால் எப்படி புதிய ஏற்பாட்டிலே மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து தெய்வமாக முடியும் என்று நமக்கு கேள்வி எழும்பலாம். ஏனென்றால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்முடைய தெய்வம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்போ எப்படி நான் மனுஷன் கிடையாது என்று சொன்ன தெய்வம் மனித அவதாரத்தில் வந்தவர் மனுஷனாக முடியும் என்பதுதான் கேள்வி. இந்த வசனத்துக்கு நாம் எப்படி இந்த கேள்விக்கு நாம் எப்படி பதிலை நாம் பார்க்க முடியும்? பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம், இதெல்லாம் எனக்கு தேவையா பிரதர்? இதெல்லாம் எனக்கு தேவையா? வந்தோமா, சபைக்கு வந்தோமா, 4 வசனத்தை பார்த்தோமா, கடந்து போனோமா, ஆசீர்வாதமான வசனங்களை கேட்டு நாம் அதன்படி நடக்கலாமே. ஏன் இதெல்லாம் கேட்டு ஏன் போட்டு குழப்புறீங்க? ஏற்கனவே அறகுறையாக நான் தெரிஞ்சிருக்கிறேன், ஏற்கனவே தெரிஞ்சதே அறகுறை தான், இன்னும் இதெல்லாம் கேள்வி கேட்டேன் நான் என்ன ஆகிறது என்று நமக்கு ஒருவேளை கேள்வி இருக்கலாம். இதையெல்லாம் நாம் பதில் சொல்வதற்காக நாம் பார்க்கணும்னு சொல்லலை. இதெல்லாம் நம்முடைய தேவனை குறித்ததான எண்ணம், தேவனை குறித்ததான நாம் சிந்திக்கிற விஷயங்கள், சத்தியத்தை குறித்து நாம் என்னமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்றதை இந்த வசனங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது நமக்கு அது பலன் தருகிறதாக இருக்கிறது. வேதத்திலே ஒரு ஊமை ஆண்டவர் சொல்லுகிறார், கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு என்று. மணல் மேல் கட்டப்பட்ட வீடு என்ன செய்கிறது என்றால், காற்று வரும் பொழுது, அந்த பெருவெள்ளம் வரும் பொழுது அது கீழே விழுந்து விடுகிறது என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? உறுதி இல்லாத ஒரு தன்மை. மணல் மேலே கட்டினா உறுதி இருக்காது. அதே கன்மலை மேல் கட்டப்பட்ட வீடு என்றால் அது என்ன ஆனாலும் சரி, நீ என்ன வேணாலும் பண்ணு, அந்த வீடு கீழே இடிந்து விழாது. காரணம் என்னது? கன்மலையின் மேல் கட்டப்பட்டு உறுதியுள்ளதாக இருக்கிறது. அப்படி என்றால் தேவனை குறித்ததான விசுவாசம் என்றது ஏதோ மேல்போக்கில் கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறதுனாலே, என்னை சுகப்படுத்துகிறதுனாலே, எனக்கு அற்புதம் செய்கிறதுனாலே அவரை நான் தெய்வமாக கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைகள் தான் மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. ஆனால் சத்தியத்தை தேவன் சொல்லியிருக்கிற விதத்திலே நாம் கண்டுகொண்டு இப்போ ஏற்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்கும் பொழுது நம் நடுநடுங்கி போகாமல், நீர் ஒருவேளை நீர் கேட்கிற உம்முடைய அது விளக்கம், அதனுடைய புரிந்து கொள்ளுதல் இப்படி இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை தெய்வம் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று நாம் ஆராய்ந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய கட்டிடத்தை கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியுங்க? உறுதியுள்ளவர்களாக நிற்க முடியும். காரணம் என்ன?
தெய்வத்தையும் நம்மையும் பிரிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா. எப்போ தெரியுங்களா? அவர் உறுதியுள்ளவர்களாக நாம் பற்றி கொள்ளும் பொழுதுதான். அந்த உறுதி எப்படி வரும் என்றால், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கவனிக்கிறதன் மூலமாக. ஒருவேளை அதன் பின்பு அந்த ஊழியக்காரர் விளக்கத்தை கொடுத்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் போடலை. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, என்ன சொல்கிறாங்க, அந்த மனுஷர் டேவிட் என்று நினைக்கிற அவர் அதை சொல்ல முடியாமல் திகைத்து போனார் என்று அந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் மட்டும் வந்தது. ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது நமக்கு அப்படி தான். கடவுள் சொல்ல, நான் மனுஷன் இல்லைன்னு சொல்கிறார். நான் மனுஷன் அல்ல, நான் மனிதன் அல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் நான் தேவனாக இருக்கிறேன். அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டில் வந்த இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தாரே, அவர் எப்படி தெய்வமாக முடியும்? எப்படி அவர் தெய்வமாக இருக்க முடியும்? இன்றைக்கு பல பேர் நம்ம கேள்வி கேட்கலாம். எல்லாரை போல இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் தானே, ஒரு மனிதன் தானே என்று நம்ம கேள்வி கேட்கலாம். அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கேட்டாங்களே அந்த குரூப்புக்கு ஒரு கமெண்ட்ஸ் அனுப்பணுன்றது அவசியம் கிடையாது. நீங்களும் நானும் தேவனை அறிந்து கொள்கிறதிலே நாம் எந்த விதத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாமை ஆராய்ந்து பார்க்கும்படியாக தான் இந்த வசனத்தை இந்த நாளில் நான் எடுக்கும்படியாக நான் பிரயாசப்பட்டேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் ஒருவருக்கு பதில் கொடுக்கும்படியாக, நீ கேட்டியா, என் கடவுள் யாரு நான் நிரூபிக்க போகிறேன், அப்படி அல்ல. ஒருவேளை அந்த சூழ்நிலை நமக்கு ஏற்படும் என்றால் அப்பொழுது நாம் பதில் தருவதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்படணும். இல்லை என்றால் நாம் அறிந்து கொண்டிருக்கிறவைகள் சரியானவைகளா என்று புரிந்து கொண்டு அவைகளிலே நாம் என்ன செய்யணும், தொடர்ந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பேதுரு என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் கேட்கிறார், நீங்கள் யார் என்று என்னை நினைக்கிறீர்கள்? நீங்கள் யார் என்று என்னை நினைக்கிறீர்கள்? அதற்கு பேதுருவின் பதில் என்னவென்று நமக்கு தெரியும். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அங்கே என்ன செய்கிறார், சொல்லுகிறதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், பேதுரு இயேசு கிறிஸ்துவை சரிவர தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்தபடினால்தான் மாம்சத்தில் வந்த கிறிஸ்தவர் முன்னாடி உட்கார்ந்திருக்கிறார். மனுஷன் அல்ல, நான் தேவன் என்று சொன்னவர், இப்போ ஏற்பட்ட வார்த்தைகளை சொன்னவர், நான் மனிதன் அல்ல, தெய்வமாக இருக்கிறேன், நான் மனிதன் அல்ல என்று சொன்னவர் மாம்சத்திலே மனிதனாக வந்த பொழுது அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும்படியாக பேதுருவுக்குள்ளே இருந்த உறுதி எப்படி வந்தது? பேதுரு எப்படியாக அந்த இயேசு கிறிஸ்து கேட்ட வார்த்தையை அவர் அறிந்து கொண்டார்? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனை அறிகிறது, தேவனை புரிந்து கொள்ளும்படியாக கடந்து செல்வதற்காக தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, சில பேர் கேட்பான், நான் ஏன் பிறந்தேன்னு தெரியலையே, நான் பிறந்ததே வேஸ்ட்டு, நீ பிறந்ததே வேஸ்ட்டு, எதுக்கு நீ பிறந்த எங்களை என்ன செய்கிற, இப்படி கஷ்டப்படுத்துகிற என்று பல பேரும் நாம் திட்டுவோம். அவங்க பிறந்ததுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கிறான். தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படியாக, உண்மை இரட்சகரை புரிந்து கொள்ளும்படியாக தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கிறான். ஆனால் நாளடைவில் அவர்களை வளர வளர அவருடைய நோக்கங்கள் மாறி போகிறது. பெற்றவர்கள் அவர்களை தெய்வத்தினிடத்தில் நடத்த வேண்டும். ஆனால் இந்த உலகம் என்ன செய்கிறது, நீ இப்படி போ, பெற்றவங்க இன்னைக்கு பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, நீ நல்லா படி, அப்போ தான் நல்லா சம்பாதிக்க முடியும். படிப்பின் நோக்கத்தை இன்றைக்கு மாற்றிவிட்டது இன்றைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம். இன்றைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் என்ன செஞ்சிருச்சு, படிப்புக்குரிய நோக்கத்தை இன்றைக்கு மாற்றிவிட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு நிலை என்ன செய்கிறது, இன்றைக்கு மாத்திரமல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பாகவும் அப்படிதான் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் நானும் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு கடந்து செல்வதற்கு தேவனிடத்தில் நாம் கிருபையை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வசனத்தை நாம் கவனிப்பதற்கு முன்பாக, ஒரு வார்த்தையை நாம் கவனிப்பதற்கு முன்பாக நாம் ஒவ்வொரு சில காரியங்களை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பெரிய ஒரு பின்னடைவு ஏன் தெரியுங்களா?
பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கு காரணம், முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? விசேஷமாக வார்த்தையில், தேவனுடைய வார்த்தையிலே, வசனத்திலே இன்றைக்கு பின்னடைவு காணப்படுவதற்கு காரணம், அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஏன் அந்த வசனம் சொல்லப்பட்டது என்பதை, அதுக்குரிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான். திரும்ப சொல்கிறேன், ஒரு வசனம் சொல்லப்பட்டதனுடைய காரணம் என்ன, எந்த நோக்கத்திற்காக சொல்லப்பட்டது, எந்த பின்னடைவில் அது சொல்லப்பட்டது, எந்த இடத்துல அது சொல்லப்பட்டது, யார் அதை சொன்னார்கள், எதற்காக சொன்னார்கள் என்ற விஷயத்தெல்லாம் நாம் என்ன செய்கிறதுல பார்க்க போகிறது கிடையாது. அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பெரிய ஒரு வீழ்ச்சியை தேவனுடைய வசனத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஒரு வசனத்தை நாம் படிக்க வேண்டும் என்றால், ஒரு வசனத்தை கவனிக்க வேண்டும் என்றால், அந்த வசனத்தை இருக்கிற அந்த அதிகாரம் முழுவதையும் படிக்கணும். முன்னாடி இருக்கிற அதிகாரத்தையும் படிக்கணும், பின்னாடி இருக்கிற அதிகாரத்தையும் படிக்கணும். படித்து அந்த வசனம் யார் யாருக்கு சொன்னது, எதற்காக சொன்னார்கள், எந்த சூழ்நிலையில் அது சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் இந்த வசனம் சொல்லப்பட்டது என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் ஒரு வசனம், ஓ இந்த ஒரு நோக்கத்திற்காக தான் சொல்லப்பட்டதா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இன்றைக்கு இந்த சத்திய வேதமானது பல மொழிபெயர்ப்பில் என்ன செய்யப்படுது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பல ஏறக்குறைய 1500க்கும் மேற்பட்ட மொழிகளிலே நம்முடைய சத்திய வேதம் இருக்கிறது. இந்த நாம் வைத்திருக்கிற இந்த தமிழ் மொழி பெயர்ப்பு, தமிழ் மொழியிலே நாம் என்ன செய்கிற இந்த வேதத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்பாக ஒரு மொழிபெயர்ப்பு இருந்தது தமிழ் மொழியிலே. அதனுடைய வார்த்தைகள், அதனுடைய வசனங்களை கவனித்து பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். ரோமன் கத்தோலிக்கில் யூஸ் பண்ணுற விவிலியம் என்று சொல்லப்படுகிற வேதம் இருக்கிறது. அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது வேறு விதத்திலே அவைகளை சொல்லியிருப்பார்கள். அவர்கள் மாதாவை எல்லாம் அதில் திணித்து என்ன செய்திருப்பார்கள், அதை பேசியிருப்பார்கள். இப்படியாக இத்தனை விதங்களிலே சத்திய வேதம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் எடுத்து பார்ப்பீங்கன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, பைபிள் இருக்கிறது. ஆனால் அதன் பின்பு நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வந்திருக்கிறது. அதன் பின்பு இன்னும் எத்தனையோ என்ன செய்கிறார்கள், மொழிபெயர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதை ஆங்கிலத்திலிருந்து ஆங்கிலத்திற்கே மொழிபெயர்க்கிறார்கள், தமிழிலிருந்து தமிழுக்கு என்ன செய்கிறார்கள், மொழிபெயர்க்கிறார்கள். இப்படியாக, ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் சாதாரண வார்த்தைகளில் சொல்லும் பொழுது அவைகள் ஜனங்களுக்கு புரியும் என்ற விதத்திலே சத்திய வேதமானது சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், சத்தியம் ஒன்றே. ஹல்லேலூயா. சத்தியத்தை கொடுத்த தெய்வமும் ஒருவரே என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். பிரதர், எனக்கு ஏதோ பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கு பிரதர் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நாம் தேவனுடைய வார்த்தையிலே உறுதியை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறது என்பதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. நான் கடந்த வாரத்தில் கேட்ட செய்தி நம்முடைய சபையின் யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கிறோம். ஆகவே நேரம் கிடைக்கும் பொழுது கேட்காதவர்கள் அதை கேளுங்கள், கேட்டவர்கள் திரும்பவும் கேட்டு அநேக காரியங்களை அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். காரணம் என்னவென்றால், ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்படுகிறோம். என்ன, தெய்வத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்படுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்குற என்ன தெரியுங்களா, நீ சர்ச்சுக்கு வந்துடுங்க அது போதும், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துருங்க அது போதும், நீங்கள் இதை செஞ்சிருங்க அது போதும், நீங்கள் அதை பண்ணிடுங்க அது போதும் என்று சொல்லுகிறோம். இல்லை, அதனால தான் 40 வருஷம் சபைக்கு போனாலும் தேவனுடைய வார்த்தை குறித்து ஞானமற்றவர்களாக கிறிஸ்தவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை சொல்றதுக்கு நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். 40 வருஷம் ஆனாலும் தேவனுடைய வார்த்தை குறித்து வேதத்தை எடுத்து படிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியல, படிக்க முடியல. ஓகே, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவனை குறித்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க என்றாலும் இன்றைக்கு என்ன செய்கிற, அலறுகிற, ஐயோ என்னை பார்த்து அவர் சொல்லிட்டாரே, என்னை பார்த்து அவர் பேசிட்டார், நான் எப்படி நான் ஜெபம் பண்ணுவேன், எப்படி நான் வேதத்தை வாசிக்க முடியும் என்று என்ன செய்கிறோம், நாம் தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய சத்தியத்தில் இன்றைக்கு 40 வருஷம் 20 வருஷம் சபையில் இருக்கிறவங்களோ இன்றைக்கும் இருந்து கொண்டு. காரணம் என்ன தெரியுங்களா, நீ சர்ச்சுக்கு வா அது போதும் அப்படின்னு சொல்லிடுறோம். நீ சர்ச்சுக்கு வா அது போதும்னு சொல்லிடுறோம். சர்ச்சுக்கு வருவதோடு நின்று விடுகிறதல்ல நம்முடைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதோடு நம்முடைய வாழ்க்கை நின்று விடுகிறதில்லை. அதை தொடர்ந்து நாம் என்ன செய்யணும், சத்தியத்தை அறிகிற அறிவிலே நீங்கள் நான் ஒவ்வொருவரும் வளர்கிறவர்களாக இருக்கணும். அந்த வளருவதற்கு நம்முடைய சத்திய வேதத்தை நீங்கள் நானும் படிக்கணும்.
இந்த உலகத்தில் தெய்வத்தை சொல்லிக் கொடுக்க வேறு ஏதாவது புத்தகம் இருக்குங்களா? கடவுளை நமக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி, அவருடைய குணங்கள் எப்படி இருக்கிறது, அவர் எப்படியாக கடந்த காலங்களிலே கிரியை செய்தார், இன்றைக்கு எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நாளைக்கு எப்படி கிரியை செய்ய போகிறார் என்பதுதான் இந்த உலகத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஏதாவது புத்தகம் இருக்குதா? நம்முடைய கரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரே புத்தகம், தேவனால் கொடுக்கப்பட்ட புத்தகம் இந்த சத்திய வேதம் மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த சத்திய வேதத்தை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? படிக்கணும். வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும். அதான் சொன்ன, வேதத்தை வாசித்து ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரர் ஒரு மெசேஜை கொடுக்குற, ஒரு பிரசங்கத்தை கொடுக்குறார் அப்படின்னா ஆமான்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு ஓடிடக்கூடாது. அவர் சொல்கிறதெல்லாம் சரி, ஆமாம் ஆமாம், கடந்த வாரத்தில் சொன்னது அதுதானே, ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஓடிறார்கள். நீங்கள் நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அதை நிதானித்து வீட்டில் சென்று எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டது, நீங்கள் அதை தியானிக்கும் பொழுது, அதை குறித்து கொஞ்சம் நேரம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமாம், இது இப்படி தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும் பொழுது நீங்கள் ஊழியக்காரர் போய் கேட்டு, பாஸ்டர் நீங்கள் இப்படி சொன்னீங்க, ஆனால் வேதம் இப்படி சொல்லுகிறது, இதற்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன விளக்கமாக இருக்கும் என்று கேட்கும் பொழுது உண்மையான போதகராக இருப்பார் என்றால் அதனுடைய விளக்கத்தை அவர்கள் நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பார். இல்லைன்னு என்ன சொல்ல, நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது, ஊழியக்காரன் நீ கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லி என்ன செஞ்சிருவாங்க? நம்மை தள்ளி விட்டுருவாங்க. நாமும் ஐயோ ஆமாங்க, ஆமாம், ஊழியக்காரருக்கு முன்னாடி பேசினால தான் நமக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சோ என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? கலங்கி போய் நிற்கிறவர்களாக இருக்கணும். அவர்களை சட்டப்பிடிச்சு கேளுங்கன்னு சொல்லலை, அவர்களை சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிற விதத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களா இல்லையா என்று ஆராய்ந்து நாம் அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, சொல்லப்படும் பொழுது அந்த வசனத்தினுடைய பின்னணியும் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் படிக்கும் பொழுது நிச்சயமாகவே அது என்ன செய்கிறது? வேறு விதத்திலே நமக்கு அது கொண்டு போகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வசனத்தை நாம் படிக்கும் பொழுதும், ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? அதற்குரிய எல்லா பின்னணியத்தையும் அறிந்தவர்களாக படித்து, நான் வேற எங்கேயே போய் வேற ஏதாவது புக்கை படிங்க, பைபிள் டிக்ஷனரி எடுங்க, இல்லது நீங்கள் ஆன்லைனில் போய் பாருங்க என்று நான் சொல்ல, இந்த சத்திய வேதத்தை உங்கள் கரத்தில் இருக்கிற பைபிளை திறந்து அந்த அதிகாரம் எந்த வசனம் சொன்னாரோ அந்த அதிகாரத்தை முழுமையாக 4-5 வாட்டி வாசிங்க. அதுக்கு முன்பு இருக்கிற அதிகாரத்தை வாசிங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற அதிகாரத்தை வாசிங்க. அந்த வசனமே நமக்கு போதிக்கும். ஏனென்றால் இதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான பணி இதுதான். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? நடுவில் ஒரு வசனம் இருக்கு, மனுஷன் தெய்வம் என்ன செய்கிறார்? தன்னை மனுஷன் அல்ல, நான் தேவனா இருக்கிறேன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. மல்கியாவில் சொல்லுகிறது அவர் என்றைக்கு மாறாதவர். அப்படி இருக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் வந்த மாம்சத்தில் வந்த கிறிஸ்து எப்படி தெய்வமாக முடியும் என்று உலகத்தானுடைய கேள்வி, ஆராய்ச்சி செய்கிறவர்களுடைய கேள்வி, விஞ்ஞானிகளுடைய கேள்வி இது. ஆனால் நீங்களும் நானும் இந்த வசனத்தை ஆமா இல்லை அப்படிதான் சொல்லியிருக்க. அப்போ இயேசு கிறிஸ்து யாராக இருக்கும் என்று நாம் சந்தேகத்துக்குரியவர்களாக நாம் கடந்து போகாதபடி வேதத்தை நாம் அதை படிக்கும் பொழுது நிச்சயமாக அதற்குரிய விளக்கம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும். பெரிய பிரசங்கம் கிடையாது இது. நம்ம இன்றைக்கு பார்க்கிற பெரிய ஒரு பிரசங்கத்தையோ அல்லது ஒரு வெளிப்பாடையோ அல்ல, நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் இன்னொரு இடத்துல ஒன்று எடுத்து பேசி மூன்றையும் போட்டு இந்த மூன்று இப்படி சொல்லியிருக்க, அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி தெய்வம் என்றுதான் அந்த மனுஷன் ஞானமற்றவன் அப்படியாக அதை பேசினான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கடவுளுடைய தன்மைகள், தெய்வத்தினுடைய கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்படணும். எப்படி கணவன் மனைவியுடைய கேரக்டரை புரிந்து கொள்ளும்படி பிரயாசப்பட வேண்டுமோ, மனைவி கணவனுடைய கேரக்டரை புரிந்து கொள்ளும்படி பிரயாசப்படணுமோ, பெற்றவர்கள் பிள்ளைகளுடைய கேரக்டரை புரிந்து கொள்ளும்படி பிரயாசப்படணுமோ, பிள்ளைகள் பெற்றவருடைய கேரக்டரை எப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படணும். அதன் போலவே நீங்களும் நானும் தெய்வத்தினுடைய கேரக்டர் எப்படிப்பட்டவைகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய கேரக்டர் அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய சுபாவம் என்ன, நாம் எப்படிப்பட்டவர்கள்
என்பதை தெய்வம் என்ன செய்கிறார்? அணிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் எல்லாம் நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு பட்ட பகலை போல வெளிச்சமாக இருக்கிறது, அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களை குறித்து என்ன குறித்து தெய்வத்திற்கு அதிகமாக தெரியும், நம்மளை விட அவருக்கு தான் நல்லா தெரியும். ஆனால் தெய்வத்தை குறித்து நாம் புரிந்திருக்கிறோமோ? தெய்வத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோமோ? தெய்வம் எப்படியாக செயல்படுகிறார் என்பதை புரிந்திருக்கிறோமோ? ஆக்சுவலாக இந்த வாரம் நான் எடுக்க வேண்டிய செய்தியே வேற. மொழி என்ற அடிப்படையில் எடுக்க வேண்டும், லாங்குவேஜ் என்ற அடிப்படையில் எடுக்கணும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த வசனமும் இந்த ஒரு பகுதி என்னை தாக்கினதுனால வருகிற வாரத்தில் அவைகளை நாம் தொடரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கடவுள் எப்படியாக மனுஷனிடத்தில் இடைபடுகிறார், கடவுள் மனிதனிடத்தில் எப்படியாக கம்யூனிகேட் பண்ணுறார், அதில் லாங்குவேஜ்லாம் உண்டு. அப்படியாக நீங்கள் நானும் என்ன செய்யணும்? அவைகளை புரிந்து கொள்ளும்படியாக பிரயாசப்படணும். இன்றைக்கு பல பேருடைய எண்ணம் என்ன? தீர்க்கதரிசிகளிடத்தில் தான் தெய்வம் அங்கே கம்யூனிகேட் பண்ணுறார். தீர்க்கதரிசி இன்றைக்கு பல தீர்க்கதரிசிகளை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் கடவுளை கேட்டு நான் உங்களுக்காக பதில் வாங்கி வருகிறேன். அதனால் என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து எல்லாரும் லெட்டர் அனுப்புகிறாங்க, இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. ஐயா எனக்கு இது இருக்குது, இதற்காக நீங்கள் செபித்து இதுக்கு என்ன பதில்னு சொல்லுங்கள். இதில் நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கிறேன், இந்த பொண்ணு சரியா தவறா என்று பார்த்து சொல்லுங்கள். ஒரு பையன் பார்த்துருக்கிறேன், இந்த பையனை என் மகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லுங்கள் என்று என்ன செய்கிறோம்? ஒரு தீர்க்கதரிசியை நாம் நம்பி என்ன செய்கிறோம்? அனுப்புகிறோம். அவரும் கடவுளிடத்தில் போய் உட்கார்ந்து செபம் பண்ணி 12 மணி நேரம் செபம் பண்ணி அல்லது 24 மணி நேரம் செபம் பண்ணி, உன் பொண்ணுக்கு இந்த பையன் சரி கிடையாது, உன் பொண்ணுக்கு இந்த பையன் சரியா இருப்பான் என்று என்ன செய்கிறார்? அவர் பதில் நமக்கு கொடுக்கிறார். இப்படிதான் கடவுள் கிரியை செய்கிறார் என்பது இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் நம்பிக்கொண்டிருக்கிறது. கடவுள் இப்படிதான் மனுஷங்கிட்ட கம்யூனிகேட் பண்ற, ஒரு மனுஷன் மூலமாக தான் இன்னொரு மனிதனுக்கு கம்யூனிகேட் பண்ணுகிறார் என்ற ஒரு என்ன செய்கிறார்கள்? விண்பத்தை இன்றைக்கு மனுஷனிடத்திலே கிறிஸ்தவர்கள் மத்தியில் விதைத்து விட்டார்கள். ஆனால் ஆராய்ந்து நாம் கவனித்து பார்க்க வேண்டும். வருகிற நாட்களில் அவைகளை குறித்து நாம் நிச்சயமாக கவனிக்க. ஏனென்றால் பெரிய கேள்வி, கடவுள் இப்பொழுது எப்படி நம்ம இடத்துல கம்யூனிகேட் பண்றார்? மனுஷன் ஆதாம் ஏவாளை குறித்து பார்க்கும் பொழுது பகலில் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு கூட வந்து நேரடியாக உட்கார்ந்து நண்பரோடு பேசுகிறது போல பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே குறித்து பார்க்கிறோம், ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். தாவீதினிடத்தில் நேரடியாக பேசினதாக நாம் பார்க்கல, தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் பேசினார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இன்றைக்கு திருச்சபையின் காலத்தில் வாழ்கிற நம்மிடத்தில் தெய்வம் யார் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்? எந்த விதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்? எந்த லாங்குவேஜில் நம்ம இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்? இது நிச்சயமா நமக்கு கேள்வி இருக்கும். இந்த தடுமாற்றம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் யாராவது எனக்கு செய்ய மாட்டாங்களா, யாராவது கடவுளிடத்தில் போய் என்னை என்ன செய்ய மாட்டாங்களா, என் பிரச்சனைக்கு தீர்வு காட்டும்படியாக இந்த ஊழியர் செய்வாரா, இந்த பூஜாரி செய்வாரா, இந்த சாமியார் பண்ணுவாரா என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை தெய்வம் இந்த பூமியில நமக்கு கொடுத்திருக்கிறார். எவன் ஒருவன் பரிசுத்த தெய்வத்தினிடத்தில் சேருவதற்கு பிரயாசப்படுகிறானோ அவனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவனை சகல சத்தியத்திற்குள்ளும் நிச்சயமாக வழி நடத்துவார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் நாம் பிரயாசப்படுகிறோமா? இல்லை. யாராவது ஒரு நடுவரை கொண்டு போய் வச்சிடறோம், யாராவது ஒருத்தரை நடுவரை கொண்டு போய் வச்சிடறோம். இவர் ஜெபம் பண்ணால் சரியாயிடும், இவர் ஜெபம் பண்ணால் சரியாயிடும். நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு பெரியவர்கள் இருக்கிறது நல்லது, ஒரு ஆலோசனைக்கு நல்லது. ஆனால் அவங்க இருந்தால் தான் எல்லாம் அப்படின்னா என்னன்னு பண்ணுறது தெரியலையே. அப்படியாக இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறிப்போய், மற்ற மதத்தை குறித்து நான் பேசலை, கிறிஸ்தவ மதம் இன்றைக்கு அப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். தெய்வத்தினுடைய கேரக்டர் நீங்கள் நான் என்ன செய்யணுங்க? புரிந்து கொள்ளணும். அவர் நம்ம நல்லா புரிஞ்சிருக்கிறாரு. கடவுளோட கேரக்டர் புரியாததால் தான் சொல்கிறான். அந்த மனுஷன் சொன்னா என்ன சொல்கிறான்? அவர் மனிதன் அல்ல என்று சொல்லியிருக்க, மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்து எப்படி தெய்வமாக முடியும்? தெய்வத்தினுடைய கேரக்டர் நம்ம புரிஞ்சிக்கல. ஆனால் அந்த வசனத்தை வாசிங்களேன். என்னாகவும் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. போதும். இங்கே வாசிக்கிறது இதை யார் சொல்றதுங்க? இது இந்த வசனத்தை
யார் சொல்றது? பிழையாம் பாலாக்கிண்டத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனுஷன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. இங்கே அந்த தீர்க்கதரிசி மனுஷனை போல தெய்வம் செயல்படுகிறவர் அல்ல என்பதை இங்கே சொல்ல வருகிறார். மனுஷன் என்ன, நாளைக்கு வாங்க நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னும், நாளைக்கு போய் நின்னா அடுத்த நாள் வாங்க, அடுத்த நாள் பண்ண நான் சாரி மறந்துட்டேன், வேறு விஷயமா அது அந்த பணம்லாம் செலவாயிடுச்சு, என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லை என்று சொல்லி என்ன செய்வார்கள்? மனம் மாறி விடுவார்கள் மனிதர்கள். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம்? அனுபவித்திருக்கிறோம். நம்முடைய மனம் மாறினதுனால என்ன செய்கிறோம்? கஷ்டத்தோடு கூட பாடுகளோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். சொல்லுவோம், அவர் இருக்கிறேன்னு சொன்னாரே, அவர் என் கூட இருக்கிறேன்னு சொன்னாரே, ஆனால் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டாரே என்று என்ன செய்கிறார்கள்? மனம் மாறி போய்விடுகிற மனிதனாக இருக்கிறார். திருமணத்தின் போது கைவிடிக்கிறாங்க, என்னன்னு பிடிப்போங்க? சுகத்திலும் துக்கத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மரணமே மரணம் வருகிற வரைக்குமாக நீதான் என் மனைவி, நீதான் என் கணவன் என்று திருமணத்தில் இணைகிறவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் 20 வருஷத்தில் அல்லது 2 வருஷத்தில் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? மனம் மாறிவிடுகிறார்கள். இன்றைக்கு சமீப காலத்தில் இந்த டைவர்ஸ் என்ற விஷயம் பெரிய அளவில் போய் கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு சாதாரணமாக வழக்கமாக இன்றைக்கு மாற்றும்படியாக மனிதன் எத்தனித்து கொண்டிருக்கிறான், முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கோ என்ற விதத்தில் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? மனிதனுடைய எண்ணத்தையே இன்றைக்கு மாற்றி விடுகிறார்கள். மனுஷனுடைய எண்ணத்தையே இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? மாற்றி விடுகிறார்கள். கரம் எடுத்து கடைசி வரைக்கும் இருக்கிறேன்னு சொன்னவன் என்ன செய்கிறான்? தன் மனதை மாற்றி விடுகிறான். அந்த மகள் என்ன செய்கிறார்? திருமணமான அந்த மகள், அந்த பெண்மணி தன் மனதை மாற்றி விடுகிறாள். காரணம் என்னவென்றால் மனுஷன் மாறக்கூடியவன். அதுதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நீ சொல்ற இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படியாக என்னை ஏற்படுத்தினாய், நீ வந்து நீ சபிக்கணும்னு சொல்ற. ஆனால் கடவுள் இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க விரும்பல, அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மனுஷனுடைய எண்ணம், மனுஷனுடைய குணம் என்னங்க? மாறக்கூடியது. என்றென்றைக்குமே எப்பவுமே மாறிட்டே இருப்பான். இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பான், அடுத்த நாள் போனீங்கன்னா ஒரு மாதிரியே. நிமிஷத்துக்கு நிமிஷம் மனுஷன் மாறிக்கொண்டிருக்கிறார். காலையில் நல்லதானே இருந்தீங்க, ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? ஏனென்றால் மனுஷனுடைய எண்ணம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, அவன் இருக்கிற இடத்திற்கு ஏற்ப மனுஷன் மாறிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் தெய்வம் எப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர் இருந்தாலும் தன்னை மாறாதவராக, தன் கேரக்டரை மாற்றாதவராக, தன் மனதை மாற்றாதவராக இருக்கிறார் என்பதுதான் இங்கே பிலேயாம் என்ன செய்கிறார்? சொல்ல வருகிறார். ஹல்லேலூயா. அவர் மனுஷனை போல அவர் மாறுகிறவர் அல்ல, பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாறவர் மனுபுத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மனுஷன் என்ன செய்கிறான்? நீ என்ன செய்தாய்? பொய் சொல்லும்படியாக என்னை ஏவினாய், என்னை தூண்டினாய். ஆனால் கடவுள் உன்னை போல என்னை போல அல்ல, தெய்வம் தெய்வமாக இருக்கிறபடியினாலே அவரிடத்தில் மாற்ற அல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அவர் எந்த நாளிலும் அவர்களை அழிப்பதற்கோ அவர்களை சாபமாக பேசுவதற்கோ தெய்வத்திற்கு விருப்பம் இல்லை. நீ நான் மாறிட்டோ, நான் மாறிவிட்டேன், தீர்க்கதரிசியாக இருக்கிற நான் மாறிவிட்டேன், ஆனால் கடவுள் மாறல என்பதை இங்கே சொல்ல வருகிறார். ஹல்லேலூயா. கடவுள் மனுஷனாக வரக்கூடாது, வரமாட்டார் என்ற விதத்தில் இங்கே பேசல. கடவுள் மனிதனாக மாற முடியாது என்ற விதத்தில் இங்கே பேசல. ஆண்டு இந்த வசனம் சொல்லல. சரி, அடுத்து ஓசியா 11 அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்களை வாசிங்களே. ஓசியா 11 அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்கள். இதை விட இந்த வசனத்தை விட தெய்வத்தினுடைய கேரக்டர் நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை நமக்கு இருக்குமா? சொல்லுங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் நமக்கு விரோதமாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்கன்னா, நமக்கு எதிராய் திரும்பினார்கள் என்றால், அல்லது நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்கலன்னா
என்ன கோபம் வரும், உன்னை கொல்லாமல் நான் விட மாட்டேன்னு சொல்லி பிள்ளைகளை அடிக்கும்படியாக நாம் போவோம். நிச்சயம்தான் அது, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அடிப்போம், ஆனால் கொல்லும்படியாக அவர்களை நிச்சயமாக என்ன செய்யப்பட்ட அடிக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது பெற்ற பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், பெற்றவர்களை கொன்று விடுகிறார்கள். எதற்கு? சொத்துக்காக. பெற்ற பிள்ளைகளையே என்ன செய்கிறார்கள், பெற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளைகளை கொன்று விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பல விதங்களில் இன்றைக்கு உலகம் தன்னுடைய கேரக்டர், மனுஷன் தன் கேரக்டரை மாற்றிக்கொண்டே இருக்கிறான். உன்னை நான் கொல்லும் என் உக்கிர கோபத்தினாலே நான் உன்னை தண்டிக்கும்படியாக நான் இருக்கிறேன். அவ்வளவு கோபம் வருகிறது உன்மேலே, அவ்வளவு கோபம் வருகிறது உன்மேலே. 9ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்களே. அல்லேலூயா. நான் மனுஷன் அல்ல, தேவனாய். இதே மனுஷனா என்ன செய்வான்? நமக்கு கோபம் வருகிறது, மனுஷனாக இருந்தால் கத்தி எடுத்து குத்தி கொன்றுவான், அல்லது அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கீழே தள்ளி விடுவான், அவனுக்கு விரோதமாக பொய்யான சாட்சிகளை சொல்லி அவனை கீழே அழித்து விடுவான், அல்லது அவனுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு செயலை செஞ்சு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். இது மனுஷனுடைய எண்ணம், இது மனுஷனுடைய எண்ணம் என்று பார்க்கிறோம். மனுஷன் என்ன செய்கிறான், ஒருவனை ஒரு மேலே கோபம் இருக்கும் என்றால் அவனை இல்லாமல் போக செய்ய வேண்டும் என்று சொல்லி மந்திரம் பண்ணி கூட உட்கார்ந்துடுறான். அவனால் முடியலையா, எவ்வளோ செஞ்சு பார்க்குறான். கேரளாவுக்கு போகிறான், இருக்கிற பவர்ஃபுல்லான மந்திரத்தை பண்ணி வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து புதைச்சிடுறாங்க. புதைச்சி அந்த மனுஷன் அதோடு கூட அழிந்து விடும்படியாக செயல்படுகிறான். ஏனென்றால் மனுஷனுடைய உக்கரம் அப்படியாக இருக்கிறது, மனுஷனுடைய எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிறது என்று பார்க்கிறது. மனுஷனுடைய கேரக்டர், அந்த குணத்தை மாறுகிற அந்த குணத்தை கவனித்து பார்க்கும் பொழுது இத்தனை கேவலமானவன் மனுஷன் என்பதை நம் மறந்து போகக்கூடாது. ஆகவே தான் சொல்லுகிறார், நான் மனிதன் அல்ல, நான் தெய்வமாக இருக்கிறேன். அதனால எனக்கு உக்கிர கோபம் எனக்கு வந்தாலும் நான் உன்னை அழிக்கும்படியாக திரும்ப மாட்டேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கேரக்டர் என்னங்க? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? இங்கே சொல்லப்படுகிறது, அவர் எத்தனையாக கோபம் நமக்கு இருந்தாலும், பிள்ளை மேலே அவ்வளோ கோபம் வந்தால் கூட அந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம், சரி விடுவோம், கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம் என்று சொல்லி பிள்ளைகளை நாம் சரிபடுத்தும்படியாக அவர்கள் வாய்ப்பு கொடுக்கிறது போல கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனால் மனுஷன் வாய்ப்பே கொடுக்க மாட்டான். அப்பவே நீ சாகணும், அவன் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிற, இப்படி தானே பேசுகிறோம். அநியாயம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான், அவனா நல்லா இருக்கிறான், அவனா இன்னும் உயிரோடு தானே இருக்கிறான் என்று நாம் என்ன செய்கிறோம், பொறும்புகிறோம். மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், பொறாமைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அவங்களாம் நல்லா இருக்காங்களே, அவங்களாம் இப்படி இருக்கிறாங்களே என்று சொல்லி என்ன செய்கிறோம், அத்தனை அநியாயம் பண்ணினாலும் நன்றாக வாழ்கிறார்கள் என்று அவர்கள் அழிவை நான் பார்க்கணும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மனுஷன் போய் கொண்டு இருக்கிறான். கொஞ்சம் சின்ன உதவி கூட மனுஷன் மற்றவர்களுக்கு செய்வதற்கு இன்றைக்கு போகிறது கிடையாது. பணம் இன்றைக்கு அத்தனையாக மனிதன் என்ன செய்கிறது, மனுஷனுடைய கேரக்டர் இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறது. ஒரு பணத்திற்காக மனுஷன் என்ன வேணா செய்யலாம், தன்னுடைய புகழுக்காக மனுஷன் என்ன வேணா செய்யலாம் என்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு மனிதன் மாறி போய் விட்டார். ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆகவே தான் அங்கே வாசிக்கிறோம், ஓசியாவிலே 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் மனுஷன் அல்ல தேவனாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் கேரக்டர்ல தான் சொன்னார். உன் எண்ணம் எப்படியாக இருக்கிறது, உன்னுடைய கேரக்டர் எப்படியாக இருக்கிறது, இதிலே சொல்லப்படுகிறதே அவர் மாறாதவராய் இருக்கிறாரே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தெய்வத்தினுடைய கேரக்டர் என்றைக்காவது நீங்க மாறி பார்த்திருப்போமா? நம்ம இல்லையே. பழைய பாட்டில் எப்படி செயல்பட்டாரோ அதை போலவே தான் இந்த புதிய பாட்டிலும் ஆண்டவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். இன்னொரு பெரிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கணும். சரி, கடவுள் மனுஷன் அல்ல தெய்வம் என்று எதனால சொன்னார்? கேரக்டர்னால சொன்னார். ஆனால் அந்த மனுஷன் கேட்ட கேள்வி என்ன? கரெக்டாக அந்த வசனத்தை, நான் மனுஷன் அல்ல,
நான் தேவனாய் இருக்கிறேன், நான் மனிதன் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல அப்படின்ற வார்த்தை மாத்திரம் எடுத்துட்டு மாறாதவராக இருக்கிற அவர் தெய்வம் எப்படி மனிதனாக மாற முடியும்? இந்த வசனத்தை நம் நேரடியாக இந்த வார்த்தை எடுக்கிறதுனால தான் மனிதன் அல்ல என்று சொன்னவர் எப்படி மனிதனானார்? மனிதன் அல்ல என்று சொன்ன தெய்வம் எப்படி இந்த உலகத்திலே மனிதனாக வந்து தெய்வமாக மாற முடியும் என்றுதான் அவருடைய கேள்வி. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறது, நான் மனிதன் அல்ல என்று சொன்னதற்கு காரணம் என்ன? நம்முடைய கேரக்டர் அப்படிப்பட்டதாக இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கேரக்டர் படி நான் செய்கிறவர் அல்ல. உன்னுடைய நீ செய்கிற அநியாயத்திற்கும், நீ செய்கிற அக்கிரமங்களுக்கும், நீ செய்கிற எல்லாவற்றுக்கும் இன்றைக்கே நான் உன்னை தொலைத்து விடுவேன். ஆனால் அதை செய்யாமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன? நான் உன்னை மாறி நான் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, நம்மை வேதத்தில் ஆண்டவர் நம்மை எப்படி நினைக்கிறாராம்? நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். இந்த வசனங்கள் தெய்வம் நமக்காக எடுக்க போகிற அவதாரம் என்று சொல்லலாம். இந்த தெய்வம் நமக்காக எடுக்க போகிற அந்த அவதாரத்தை குறித்து இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லல. நான் மனிதன் அல்ல. ஏன் தெரியுங்களா? என் கேரக்டரே வேற, என்னுடைய நினைவே வேற. வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, அவைகள் மேலானவைகளாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், எப்ராயிமே நான் உன்னை எப்படி நான் கைவிடுவேன், உன்னை நான் எப்படி நான் இப்படியாக உன்னை அதமாக்குவேன். என்னால் முடியாது. நீ ஒருவனை எழுந்து கொன்று விடுகிறாய், ஒருவனை உனக்கு பிடிக்காதவனை எழுந்து நீ அவனை நாசப்படுத்தும்படியாக செயல்படுகிறாய். ஆனால் என்னால் அப்படி செய்ய முடியாது. நீ என்னை பின்பற்றாமல் நீ பின்வாங்கி போகிறவனாக இருந்தாலும் நான் உனக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு ஊமை, அழகான ஒரு ஊமையை சொல்லுவார். தூர போடே தகப்பனுடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு போன மகன் வருவானா என்று அவனுடைய வீட்டின் அந்த மேலே இருக்கிற அந்த இடத்தில் பால்கனியில் நின்று என்ன செய்கிறார்? வழியை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அவன் திரும்பி வரும் பொழுது இறங்கி ஓடிப்போய் பாதி வழியிலே கட்டி கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன ஊமை, மனுஷன் அப்படி இருக்கிறான? மனிதனுடைய கேரக்டர் அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? இல்லை. ஆனால் தெய்வத்தினுடைய கேரக்டர் என்னங்க? நாம் எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். நீ என்னை விட்டு போயிட்டல, நீ இனிமேல் நீ நல்லா இருக்க மாட்டேன். இப்படிதான் மனுஷனுடைய எண்ணம். நீ என் கூட பேசுறதில்ல, நீ இனிமேல் நல்லா இருக்க மாட்டேன். உனக்காக நான் ஸ்பெஷல் ஜெபம் போடுறேன். எதுக்கு? அவர் நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்கு. உனக்காக ஸ்பெஷலாக ஒரு மந்திரம் போடுறேன், உனக்காக ஸ்பெஷலாக இதை பண்ணுறேன், உனக்காக ஸ்பெஷலாக பண்ணி அவனை அழிக்கும்படியாக தான் நான் பிரயாசப்படுகிறோமே அன்றி திரும்பவும் அவரோடு சேரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை நம்ம என்ன செய்கிறதில்ல, எடுக்கிறதில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுவார், உன் கேரக்டர் எப்படி இருக்குது? நான் அப்படிப்பட்டவன் அல்ல. ஆகவே தான் சபையில் வந்து நீ காணிக்கை செலுத்தும் பொழுது உன் சகோதரனிடத்தில் உனக்கு ஒரு குறை இருக்கும் என்றால் முதலாவது நீ அவனோடு ஒப்புரவாகி அதன் பின்பு வந்து நீ காணிக்கை செலுத்து. நீ என்னை போல நீ மாற வேண்டும் என்பதின் பொருள் அது. ஹல்லேலூயா. கடவுள் மனுஷனை போல கடவுள் கிடையாதுங்க. மனுஷனுடைய கேரக்டர் கடவுளுக்குள்ள கிடையாது. ஆனால் கடவுளுடைய கேரக்டர் மனுஷனுக்குள்ளே வர வேண்டும் என்பதை ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சரீரத்திலே மாம்சத்திலே வரக்கூடியதை குறித்து இங்கு பேசலை. நான் மனுஷன் அல்ல என்றால் கேரக்டர் பேசுகிறார். நேரடியாக அந்த வார்த்தை எடுத்தீங்கன்னா நேரடியாக தான் போகும். அதான் சொல்ற, எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். இஸ்ரவேல் தன்னை விட்டு விலகும்படியாக போகிறது, தேவனை விட்டு தூர போகும்படியாக இருக்கிறது. ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. ஆனாலும் அந்த கோபத்தை எல்லாம் அடக்கி கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை போல நான் உன்னை கொன்று விடும்படியாக பிரயாசப்படலை, இன்னும் நான் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ எப்பொழுது திரும்புவாய், நீ எப்பொழுது என் பக்கம் வருவாய், நீ எப்பொழுது என்னை தொடர்ந்து தேவனை பின்பற்றுகிறவனாக இருப்பாய் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் காத்து கொண்டு இருக்கிற கேரக்டரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார்.
இந்த பூமி இன்றைக்கு இவ்வளவாக அநியாயத்தையும் அக்கிரமங்களையும் பண்ணுகிற மனிதர்களை பார்த்த உடனே நமக்கு கோபம் வருகிறது. இவங்களெல்லாம் ஆண்டவர் சும்மா வச்சிருக்கிறாரே, ஒரு சுனாமி வந்து தூக்கக்கூடாதா, ஒரு பூகம்பம் வந்து தூக்கக்கூடாதா என்று நாம் பார்க்கிறோம். அல்ல, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை வைச்சிருக்கிறார். நம்மளை போல தெய்வம் என்ன செய்கிறவர் அல்ல, யோசிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்மை போல தெய்வம் இன்றைக்கே அதை செய்ய வேண்டும், இன்றே முடிக்க வேண்டும் அல்ல. ஆண்டவர் ஒரு காலத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அது வரைக்குமாக மனிதன் தன் பக்கமாக திரும்புவான் என்ற எண்ணத்தோடு கூட தெய்வம் என்ன செய்கிறார், உங்களுக்காக எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிற அந்த கேரக்டரை தான் இந்த 2 வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார், நீ எப்பொழுது வருவாய் என்று ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு மனுஷன் என்ன செய்கிறார், தெய்வத்தினுடைய கேரக்டரை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே நேரடியாக இவ்வளவு காரியங்கள் உடனே நடக்கணும் என்று சொல்லி நான் நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். பூமியை கெடுக்கிறவனை நான் கெடுப்பேன். அது யாராக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும், எந்த பதவியில் வசிக்கிறவனாக இருந்தாலும், அவனுக்குன்னு ஒரு நாளை வச்சிருக்கிறார். அன்றைக்கு அவனை சும்மா விட மாட்டேன், பூமியை கெடுக்கிறவர்களை நான் கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆண்டவர் இன்னைக்கே கெடுங்க, இன்னைக்கே அவனை நாசப்படுத்துங்கன்னு சொல்றது மனுஷன் எண்ணம். ஆனால் காலத்தை கொடுத்து அவனுக்காக காத்து கொண்டு இருக்கிறது தெய்வத்தினுடைய எண்ணம். ஹல்லேலூயா. தெய்வத்தினுடைய இருதயம் என்று பார்க்கிறோம். ஓசியாவின் புத்தகத்தை வீட்டில் சென்று வாசிச்சு பாருங்க. நிச்சயமாகவே தேவனுடைய அன்பு, தேவனுடைய கேரக்டர் எவ்வளமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் தன்னை விட்டு விலகி போகக்கூடிய இஸ்ரவேலுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை விட்டு நான் என்ன செய்வேன், விலகுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அங்கலாய்க்கிற கேரக்டர்களை தான் சொல்றார். நான் உன்னை மாதிரி கிடையாது, நான் மனுஷன் அல்ல, நான் தேவனாயிருக்கிறேன், நான் மனிதன் அல்ல, நான் தெய்வமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அவர் எடுக்க போகிற அவதாரத்தையும் அவர் எடுக்க போகிற அந்த நிலையை குறித்து தெய்வம் இந்த 2 வசனத்திலையும் பேசலை. அப்போ மாம்சத்தில் வந்த கிறிஸ்து தெய்வம் என்று எப்படி நாம் அறிக்கை பண்ணுகிறோம்? மாம்சத்தில் வந்த கிறிஸ்து எப்படியாக தெய்வமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிக்கை பண்ணுகிறோம், நாம் அறிந்து இருக்கிறோம். கடந்த வாரத்திலே வாசிச்ச நாம் பார்த்த வசனங்களை கவனித்து பாருங்கள், வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். இந்த வாரத்திலே நாம் பார்க்கிற இந்த வசனங்களை கவனித்து பாருங்கள். தேவனுடைய கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மனுஷனுடைய கேரக்டர்ல வரல, மனுஷனுடைய அந்த சரீரத்தில் ஆண்டவர் வந்தார். மனுஷனுடைய கேரக்டர்ல ஒருவேளை தெய்வம் வந்திருப்பாருன்னா அவர் தெய்வம் என்று நம்ம அழைத்திருக்க முடியாது. ஏனென்றால் அன்றைக்கே அங்கு இருந்த இஸ்ரவேல் ஜனத்தில் இருந்த யூத மக்களுடைய அந்த மதவாதிகளை ஆண்டவர் கொன்று குவித்திருப்பார். மனுஷனுடைய கேரக்டர்ல தெய்வம் வரல, மனிதனாக இந்த உலகத்தில் ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய கேரக்டர்ல ஒருவேளை வந்திருந்தா, சிலுவை விட்டு நீ இறங்கி வா, ஒரு வார்த்தை நீ உன்னால் முடியும்னா நீ இறங்கி வா, நீ தெய்வம் என்றால் இறங்கி வா என்று சொன்னவர்களுக்கு இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி டப்புன்னு கையில் இருக்க காலில் இருக்கிற ஆணிலாம் பிடுங்கிட்டு வெளியில் வந்து இறங்கி வந்து நின்றிருப்பார். அவர் மனுஷனுடைய கேரக்டரில் வரல, அவர் மனுஷனுடைய அவதாரத்தில் வந்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கிறது போல, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனுடைய கேரக்டர்ல வரல. முன்பு பார்த்த வசனங்கள் எல்லாம் மனுஷனுடைய கேரக்டரை வெளிப்படுத்தின. அதை தான் சொன்ன, கேரக்டர் படின்னு பார்த்தா நான் மனுஷன் கிடையாது. நீ கேரக்டர் படி என்னை ஒத்து பார்ப்பா என்றால் நான் மனுஷன் கிடையாது, நான் தெய்வம். ஆனால் உன்னை மீட்கும்படியாக நீ இருக்கிற இந்த மாம்சத்திலே, நீ இருக்கிற ரத்தத்திலே
தானும் என்ன செய்தார்? வந்தார். நான் வந்தேன் என்பதுதான் எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க பிள்ளைகளைப் போல் இந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்தார். ஆனால் கேரக்டர் அவர் தெய்வம்தான். ஹல்லேலூயா. அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் 100% தெய்வமாக இருந்தார். சரீரத்தின் பிரகாரமாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவன் இனிமே அந்த மாதிரி கேள்வி நமக்கு வந்ததுன்னா இங்க போய் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரியும் தெய்வம் தெய்வம்தான். ஹல்லேலூயா. மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டாலும் என் இயேசு கிறிஸ்து தெய்வம். காரணம் என்ன? என்னை மீட்கும்படியாக வந்தவர். இந்த கேரக்டர்ல இருந்து என்னை மாற்றும்படியாக வந்தவர். என்னுடைய கொடூரமான ஒருவனை அழிக்க வேண்டும் என்ன செய்கிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை விடுதலையாக்கி தமது பிள்ளையாக தேவன் என்னை மாற்றி இருக்கிறாரே. இந்த வசனம் அழகா சொல்லுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் அவருடைய கேரக்டர் தெய்வத்தினுடைய கேரக்டர். எத்தனை அருமையான ஒரு வார்த்தை இது. 100% மனுஷனாகவும் 100% தெய்வமாகவும் இருந்ததனுடைய விளக்கம் இதுதான். 100% எப்படிங்க அவர் தெய்வமாக இருக்க முடியும்? அவர் கேரக்டர் தெய்வமாக இருந்தது. ஆனால் மனுஷனாக 100% எப்படி இருந்தால் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருந்தபடினாலே அவர் மனுஷனாக இருந்தார். நம்மை போல் அவருக்கு பாடுகள் இருந்தது. நம்மை போல் அவருக்கும் பசி உண்டாயிற்று. நம்மை போல் அவருக்கும் உறக்கம் வந்தது. நம்மை போல் அவருக்கும் எல்லாவற்றிலும் இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? சரீரத்தில் பிரயாணம் பண்ணினார். சரீரத்திலே அவர் இங்கிருந்து கிடுகிடுன்னு ஓடி போகலை. ஆண்டவர் என்ன செய்தார்? சரீரத்திலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பிரயாணம் பண்ணி நடந்து ஆண்டவர் போனார். காரணம் என்ன? 100% மனிதனாக மாம்சத்திலும் இரத்தத்திலும் வெளிப்பட்டபடியினாலே. இன்னொரு பக்கத்திலே தெய்வத்தினுடைய கேரக்டர் ஆண்டவர் வெளிப்படுத்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு பெரிய ஒரு வழியை, வாசலை கிறிஸ்து மூலமாக மனுஷனுக்கு விமோச்சனத்தை, அந்த விடுதலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார்? வாங்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்திருப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.